டேய் இப்ப எங்கடா போறான்? ரேவதியோட மாப்பிள்ள ஊருக்கு போய் நம்ம நடிகர் சந்திரபாபு எடுத்துக்க அவர் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல அது ஒய்ஃபு சொல்லிச்சான், நான் ஆல்ரெடி இன்னொருத்த லவ் பண்றேன்னு. அப்படின்ட்டு நேரா கூட்டு போய் அந்த லவர் கிட்ட சேர்த்து வச்சுட்டாரன். இங்க பூதானே வச்சுட்டு போயிருக்காங்க, பேசி பார்ப்போம். ஏய் ஒரு 3 டீயை போடியா? 4 டீ. 3 பேர் தானே வந்திருக்கோம். எனக்கு 2. ஒரு சிலிய உடம்பு வந்து தெரியும். யோ படிச்சுட்டு இருக்கிறோம்ல, நாங்கள் மட்டும் படுக்கிறதுக்கா கேட்குறோம், படிக்கத்தானே கேட்குறோம். இந்தா படித்து சொல்லு. ஆமாம், இந்த அவன் பேர் என்ன? மாத்தூர் நாராயணன். ஏப்பா இங்கே யாருப்பா மாத்தூர் நாராயணன்? ஊரை சுற்றி கடன் வாங்கியிருப்பான் போலடா, எல்லாரும் கோவப்படுறானுங்க. பாப்போம் இரு. டேய் யாரை கேட்டீங்க? நாராயணன். டேய் அவர்கிட்ட ஏதோ அடையாளம் சொல்லிக்கல. ஐயோ நாராயணப்பா, பார்த்தாலே தட்டன் போல ஓ காது கேட்காது. வா நாராயணன், மாத்தூர் நாராயணன். யாரா? யாரை கேட்டீங்க? என்னப்பா இவ்வளவு கத்தி இவனுக்கு காது கேட்கல? சும்மாறா, நாங்க கயத்தூர்ல இருந்து வராங்க. நாராயணன் எங்க ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரிஞ்சா பாத்துட்டு போயிருவோம். அதான். ஓ பொண்ணு வீட்டுக்காரவங்களா? அப்படி கேட்க வேண்டியதானே. ஏய் உட்கார உட்கார. அண்ணன் சார் தம்பி, ஐயா பேர்லாம் சத்தமா மரியாதை இல்லாம சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. சில்லுண்டி பசங்க எல்லாம் கேட்டா வெட்டி புடுவானுங்க, புரியுதா? நேரா வலது பக்கமா இப்படி போங்க, பெரிய பங்களா, அதான் ஐயாவோட வீடு. போயிட்டு வாங்க. அவன் எங்கடா போயிட்டானா? போடா, 10 பேர் வந்தாலும் நின்று அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கிடைப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி வா போலாம். எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரேவதி கல்யாணத்தை நிறுத்துவோம். கல்யாணம் நிக்காது, நம்ம மூச்சு நின்று போயிடும். எது நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் காதல் தான் முக்கியம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். டேய் நண்பனும் முக்கியம். வா அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ, அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் மூட தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சோம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சோம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள் அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி? மாட்டினாண்டா ரேவதி, உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன், அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கன் அங்கிள். ஒரு காத அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இரு, நல்லவனே வரேன்டா. ராஜா ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஒரு மேலதாள இல்ல, ஒரு கரகாட்ட இல்ல. கணக்கு நம்ம என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? இது ஸ்கூல் ஃபங்க்ஷன். டேய் நான் உட்பட யாரும் சைட் அடிக்க கூடாது. வண்டி எடு. அட நம்ம புளியம்பட்டிக்காரி. ஓ அந்த கத்தி ஊரை கூப்பிட்டாலே இவதானா? அவளேதான். அப்ப எந்த டேமண்ட் கன்ஃபார்ம். ஏய் குதிரை, ஏய் குதிரை. என்ன ஏ குதிரை பி குதிரை? அவங்களுக்குலாம் பேர் இருக்கு. ஹி இஸ் அலெக்ஸ், ஹி இஸ் டெலெக்ஸ். பாய்ஸ் டீச்சர் குட் மார்னிங் சொல்லுங்க. என்ன குதிரையை வச்சு கலாய்க்கிறியா? அப்ப கணக்க வச்சு கலாய்க்கிட்டா? முதல்ல வண்டி எடுங்க. எடுக்கிறேன். அப்படியே நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின்
இந்த முகுரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி விடுறியா? டேய் அல்லக்கை. அல்ல கையா என்ன கணக்கு? இப்ப பாருங்க பர்ஃபார்மன்ஸ். எடாடா வால கத்தியாரா துப்பாக்கியாரா யாராங்க இல்ல இவன் ஈ ஓட்டுறான். குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிடுறேன். ஏன் 3 பொண்டாட்டி நீங்க பாத்துக்கங்க. என்னவா அந்த முனை டெலக்ஸே பார்க்க மாட்டான், என்னையே பார்க்க சொல்ற? என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ இது தெரியாம போச்சே. அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த பார், இப்ப நீ வண்டி எடுக்கல, நான் உன்னை நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கொடுத்துருவேன். ஏய் 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 ஏய், என்ன இந்த மேஜிக் மேன் காஸ்டியூம் போட்டு ரொம்ப நான் பேசுற? மரியாதையா கிளம்பு. கிளம்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய், யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாவுடா. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 3 இருக்கு, இதுல நீ வேற அக்க. வேணா ராஜாவை வச்சுக்க. ஹை. நான் நல்லா வச்சுக்குவேன். ராஜா நீ ஓவரா பேசும்போதே தெரியும் நீ வாங்க போறேன்னு. இந்த பார், இது சீஃப் கெஸ்ட் கார் நிறுத்துற இடம். நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வண்டியை எடுக்கல. ஹலோ, நாங்க யார் தெரியுமா? ஆமா, இவர் பேரு சீமராஜா வந்துட்டார். ராஜா உங்களை நீங்க பில்டப் பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடியை போடுங்க, ஸ்டைல திரும்பி நில்லுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க எங்க ஐயா யாரு போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. ராஜா உன்னை கொன்றுவீங்க. கிளம்பு. ராஜா ராஜா அவன். நில்லுங்க. எங்க புறப்பட்டுட்டீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூலா? நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, யார் ராஜா உங்களை அசிங்கப்படுத்துறது? டா வாயில விசில வச்சு சுத்ததுல அந்த பிள்ளைதான். ஓ, அந்த பிடி டீச்சரா? பிடி டீச்சரோ ஊட்டி டீச்சரோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. வந்தோம், இன்சல்ட் பண்றீங்க, நாங்க கிளம்புறோம். அவங்களுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அந்த பிள்ளை கேட்காதாமா? கேட்க வைக்கிறேன். பிராமிஸ். நான் ஹெட் மாஸ்டர். அதனால தான் பண்ண சொல்றேன். பிராமிஸ். என்னங்க நம்ம புள்ளையே இவ்வளவு சோகமா இருக்கான், இப்ப போய் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவங்க அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வந்ததை நினைச்சு சிரிக்க நினைக்கிறியா? டாக்டர் என்ன தினம் சிரிக்க சொல்லியிருக்கிறார். இது ஒரு தெரபி. அது என்ன பிறவியோ. வாங்க வரப்போ. பாப்பா, லவ் பண்ற பொண்ணுங்களை வெளியில இருக்கிற வரைக்கும் தான் ராஜா பசங்க ஜெயிக்க முடியும். வீட்டுக்குள்ள போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளவே யாருன்னு கேட்குற அளவுக்கு பொண்ணுங்க மனசை மாத்திடுவாங்க. கணக்கு ராஜா இனிமே என்ன ராஜான்னு கூப்பிடாத. ஏங்க ராஜா? மனசை விட்டு பேசுறதுக்கு ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி இருக்கு. நீ என்ன வாடா போடானே கூப்பிடு. ராஜா இருந்தாலும் நான் எமோஷன்ல ஏதாவது பேசி பிடிவேன். பரவாயில்ல, டா போட்டு கூப்பிடுன்றல்ல. பாடா, எத்தனை வருஷ கனவு. சீம, நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? டே, அவ ஒரு பொம்பளாடா, நீ ஒரு ஆம்பளாடா. இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? அடே, அவ உன்னை வேணாங்கிறாடாடா, நீ அவளை பாக்கணுங்கிறியா டாடாடா? இதெல்லாம் உனக்கு நியாயமா டாடாடா? புடிச்சிட்டியா? ஒரு பேச்சுக்கு டா போட்டு கூப்பிடுறா, நீ டா மட்டும் தான் கூப்பிடுற, பேசவே மாட்ற. இல்ல பிரெண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தான் பேஜுக்கு வாங்கலாம். கையறா, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நாய கொஞ்ச நாள் வாய நக்குமா. எத்தனைடா? சாரிடா, கொன்றுவீங்க. கொன்றுவேண்டா. அவன் நின்னா அப்படி இருக்கணும், நடந்தா அப்படி இருக்கணும். இந்த விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒருத்தனை பிடிக்கிறேன். மேங்கோ, ஹலோ பார்ட்னர், கொற்றவிக்கு வலி வந்துருச்சு, சீக்கிரம் வா. அண்ணே, தம்பிக்கு ஒரு போனை போடுனே. நான் போடுறேன், பேசினா பெட்டரா இருக்கும். உன் பொண்டாட்டி கொற்ற வைக்க பிரசவ வலி எடுத்துருச்சுப்பா. அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போனேன். இந்த ஒரு நிமிஷம் பேசு. வீட்டுக்காரர் பேசு. அண்ணெல்லாம் கூட இருக்காங்கல்ல. எப்பங்க பொறுப்பு வரீங்க? லீவு கேட்டிருக்குமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஏத்தங்கிட்டு கொடுத்தா. டேய், வேணா உங்க அப்பா மண்டையை போட்டாருன்னு ஓனருக்கு போன் பண்ணவா? சும்மா இருல நீ. அப்பதாப்பா வருவேன். டேய் தம்பி, பிரசவத்தப்ப கூட பொண்டாட்டி கூட இல்லாம ஃபாரின்ல லட்ச லட்சமா சம்பாரிச்சு என்னடா பிரயோஜனம்? எத்தனை பேர் கூட இருந்தாலும் நீ கூட இருக்க மாதிரி வருமாடா தம்பி. சரிடா தம்பி, அழுகாத, நாங்களாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். டேய், நீ எல்லாம் இப்படி பண்ண கொன்றுவேன். சாச்சா, நீ என்னைக்கு கன்சீவ் ஆகுறேன்னு தெரியுதோ அன்னைக்கு உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன். அண்ணே, உன்னை அப்படி பாத்துக்குவேன்னு சொல்ல வந்தேன். எப்படி பாத்துக்குற? அது எப்படி? பெரிய மச்சான், என்னத்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன ஹெல்ப்? வண்டி ஓரமா நிப்பாட்டி எனக்கு ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுத்துரு மச்சான். இவங்க லவ் பண்ணி என்ன கொன்றுவாங்க போல இருக்கு மச்சான்.
அந்த ஆளு ஓட்டுற வேகத்தை பாருவே. டேய் உள்ள இருக்க பேபிக்கு குலுங்கும்ல. ஏ கீழே வேணா இறங்கி வண்டியை தள்ளி விடுவே, சுத்தமா குலுங்காது. ஓட்டப்பா. எப்ப நீ தான் கொஞ்சம் புடிச்சு போவேன். அப்பா அப்பா வெயிட்டிங்கப்பா. எப்ப தம்பி கொஞ்சம் லெஃப்ட்ல நிப்பாட்டு. பெருதுக்கா கேக்குறேன். கோப்பா மாடுங்களா டூர் கட போயிட்டு இருக்கோம். இந்த வழியில வாய பாரு. சொல்லுமாங்க நீ. என்னாச்சு? உங்க அண்ணனையும் அப்படியே வேகமா போனீங்க. அப்படியா? அப்ப அடுத்த வாட்டி பைக் பொறுமையா தள்ளிட்டு போறோம். நீ மறைக்கலாம், உங்க அண்ணன் என்கிட்ட எதையும் மறைக்காது. இங்க பாரு துளசி, சின்ன பிள்ளையில இருந்து உங்க அண்ணன் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இனிமே நீ தான் புரிஞ்சு வாழணும். குடும்பத்துக்குள்ள 1008 ப்ராப்ளம்ஸ். சரி போதும் நிப்பாட்டு. இனிமே நான் பாத்துக்கிறேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கேட்டேன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்றாத. அது கேட்க கூடாதுன்னு தான் சொல்லுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், அதுவும் உன் நல்லதுக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. நீ சும்மா கலெக்டர் ஆக போறேன்னு கதை விட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியாமே. உன் ஜாதகத்துல நீ கலெக்டர் ஆகிற அமைப்பு இல்லவே இல்லையா. அதனால சீக்கிரமா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. ஏய், அத நான் சொல்லலம்மா, உன் பார்ட்னர் சொல்லுச்சு. அப்புறம் நான் இப்படி ஒருத்தனை கட்டிக்கிட்டதே நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான். ஓகே ஓகே. அண்ணன் கிட்ட கேட்டதா சொல்லிடாத. ஓகே. பார்ட்னர், நான் ஜென்மத்துக்கு கலெக்டர் ஆக மாட்டேனா? ஐயோ என்ன இப்படி குண்ட தூக்கி போடுற? அப்ப என் கனவெல்லாம் என்ன ஆகுறது? கொப்பு மவனே, இப்படி சொன்னதே நீதானே? எது? யார் இப்பலாம் அள்ளி போட்டது? உன் பாச மலர் தான். இந்த வந்துருச்சே லைன்ல. நீ ஒரு நிமிஷம் லைன்லயே இரு, எதுவும் பேசாத. துளசி, நீ கட்டிக்கு போற ஆளுதான் அவ. அதுக்குன்னு அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிருவியா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய், வாட் நான்சென்ஸ். அவ இவன வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன். ஓ, பக்கத்துல தான் வச்சிருக்கியா அவள? ஏய், நான் நினைச்சேனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காம பண்ணி போடுவேன். அலப்பி. அலப்பியா? அவளை அப்புறம் வச்சுக்கிறேன். நீ இப்ப சொல்லு, நான் ஜென்மத்துக்கும் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னியா? சே எஸ் ஆர் நோ? நோ. நான் எப்ப துளசி அப்படி சொன்னேன்? நீ தானே நான் சொன்னேன். பக்கத்துல பரமணம் கூட இருந்ததே. அடக்கு இருக்கு. சொன்னதே பரமண்ணன் தானே. அது கலெக்டர்ல கம்பவுண்டர் கூட ஆகாதுன்னு சொன்னாரு. வெயிட். வணக்கம் கலெக்டர் அம்மா. அந்த பச்சை கலர் கையெழுத்த எப்ப போட போறீங்க? நீங்க தான் நான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க கலெக்டர் ஆனா தானே நான் கல்லா கட்ட முடியும். தம்பி தான் ஒரு எமோஷன்ல சொல்லிட்டேன். அண்ணா, நான் எப்ப சொன்னேன்? நீயும் பக்கத்துல தான் இருக்கியா? ஒருவேளை துளசி சொல்லி இருக்குமோ? அண்ணே, தேவுடா, குடும்பமே போன்ல தான் உட்காந்துருக்கீங்களா? வேற யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இப்ப யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் யார் சொன்னதுன்னு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீ எப்படி சொன்னா எப்படிடா? இல்ல பார்ட்னர். ஏம்மா சாவித்ரி, இப்படி நடிக்கிறியேடி. நீ எக்ஸாம்ல ஃபெயிலா? அதை என்கிட்ட மறைச்சிட்ட. அந்த கோவத்துல துளசி கிட்ட சொன்னேன். அது இப்படி வத்தி வைக்கும்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேனா? ஓ லெவலே வேறம்மா. கருமம் என்ன லெவல்னு தான் தெரியல. ஷட் அப். வெளிய போடி. ஏய் பார்ட்னர், போன்லயே நான் மாங்கனி IAS தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா தம்பி? நீ எப்பவுமே எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹலோ, நாங்களாம் லைன்ல தான் இருக்கோம். குடும்ப பிரச்சனையில நீங்க ஏன்டா காதை விடுறீங்க? ஓகே, நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது ஏதோ கிராஸ் டாக்கு. நீ இப்ப எங்க இருக்க? நான் பால் ஊத்துற இடத்துல தான் தம்பி இருக்கேன். பேச விடுங்கண்ணே. ஓகே, நான் போயிட்டேன். ஐயோ அத்தடி நேர்ல வரவா?